அக்ஷய் விஸ்வ பிரமா நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் கடவுள் போட்ட கணக்கு ஜட்ஜி கணக்கு எழுதார். எல்லாம் காவல்துறை அதிகாரி பூராமே கணக்கு எடுத்துக்கோப்பா, கணக்கு எடுத்து நீதிமன்ற கோர்ட்டில் கிரிமினலில் ஒப்படைச்சிரு. கிரிமினல் தான் இப்போ ஓடும். மற்ற கோர்ட்டு எல்லாம் ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக வச்சுருக்க கோர்ட்டு ஓடாது, எல்லாம் லீவு ப்ளஸ் இப்போ போடுற கணக்கில் எல்லாவனுமே கணக்கை போட்டு வச்சுருவார். இப்போ அவர் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. அப்போ நீதிமன்ற கோர்ட்டு ஜட்ஜிங்க நடத்தணும், ஐயா நடத்தணும். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும், தப்பு செய்கிறவன் கணக்கு எடுக்கணும். ஒவ்வொரு ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, சிட்டி கிராமத்தில் என்ன பண்ணுதான் ஏது பண்ணுதான் காவல்துறை அதிகாரி எடுத்துக்கோ. கணக்கு போட்டாச்சு, டைம் வாரி வரையில் கேள்வி கேட்பார். இல்லையா ஆட்டாம்புட்டிக்காக முப்படை வானரப்படை இறக்கி சிட்டி கிராமத்தை அடைச்சிருவார். அதுக்கப்புறம் நீ கணக்கு எடுத்து கொடு. அதான் முறைப்படி வருவார். முறைப்படி வரையில் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அதான் முறை. இல்லைன்னா நான் கணக்கு போட்டாச்சு நீங்களாட்டு போடுங்க நாங்களாட்டு போகிறோம்னு இருக்காத. அரசியல்வாதி போட்ட சட்டத்தில் விளையாடாத. இப்போ கணக்கு 10 சட்டம் போட்டார், 10 சட்டம் கணக்கு எடுத்துட்டார், கணக்கு விட்டார். 3 சட்டம் என்கவுண்டர் எப்போ போடுதாரோ என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் போடுவார். அந்த ஷூட்டிங் ஆர்டர் போடல இந்த திரை லோகத்தில் விட்ட கணக்கு எடுப்பாங்க. எடுக்கையில் அட்டாமுட்டிக்காக ஷூட்டிங் ஆர்டரில் நடக்கும். முக்கால் சத்தியம். ஏண்டா சுதந்திர கொடியை தூக்கிட்டு போய் எல்லாம் வெள்ளைக்கார ஆச்சு, பிரிட்டிஷ்கார ஆச்சு, நீங்கள் எல்லாம் ஷூட்டிங் ஆர்டர் போட்டு பூமியை பாழாக்குனீங்கல்ல. இப்போ தப்பு செஞ்சு 7 தப்பு செஞ்ச டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி கேட்சி பண்ணி உட்காந்துருக்கான் கூவ மாதிரி. அதான் சொல்லிட்டார்ல, முப்படை வானரப்படை உள்ள வரையில் அந்தந்த காவல் நிலையம் எல்லாமே கணக்கு முப்படை வச்சு எடுப்பார். எடுக்கிற கணக்குப்பா பழைய கணக்கை முடிக்கணும், புது கணக்கு உட்காரணும். புது கணக்கில் கடவுள் உட்காரணும். கவர்மெண்ட்டை யாரை வச்சு நடத்தான்? அரசியல்வாதி எப்படி வச்சு நாசம் பண்ணுதான். இதுக்கு கணக்கு முடிச்சிருவார். முடிச்சு இந்த செம்மத்தில் அடி வாங்கிய க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால் சத்தியம் அடி வாங்கியே போயிடுவான் அரசியல்வாதி. அனைத்தும் முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. இப்போ கோர்ட்டு இதை கைலாசத்தில் நடக்கு. கிரிமினல் நீதிமன்றத்தில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டிலே நடக்கு. ஏன்னா லீவு நாள், லீவு ப்ளஸ் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டாக இருக்குது. இப்போ ஐயா கோர்ட்டில் நடத்துகிறார். இதுதான் கணக்கு முற்றுப்புள்ளி வைக்கார். இன்றைக்கி போட்டார் காவல்துறை அதிகாரி. எல்லாம் கணக்கு எடுத்துக்கோ. மில்லு தொழிற்சாலை எவன் போடுதானோ எல்லாம் கூத்தடிச்சு வச்சுருக்கான், தெரியுதா? பாக்கியெல்லாம் போயிலரில் பாக்கியெல்லாம் குளத்துக்கு கீழே மில்லு தொழிற்சாலை ஓடும், எக்ஸ்போர்ட் ஓடும், அனைத்து ஓடும். பூரா பயிர் வச்சு விளையிற இடத்துல பில்டிங்காக கட்டுவான். அப்போ அவன் என்ன செய்வார்? கூண்டோட அவன் வீட்டில் இருக்கிற வாரிசு கூண்டோடு அள்ளி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவார். அதுக்கு தான் ஆட விடுதார். ஆடுறா அவன் தப்பு எவ்வளோ அந்த பேப்பரை வச்சு நாக்க கடிக்க அப்படின்னு. ஏண்டா கணக்கு விட்ட கணக்கு, திரையுலகத்தில் விட்ட கணக்கு காவல்துறை அதிகாரி காலப்பா நாக்கை கடிச்சிக்கிட்டு பார்க்காமப்பா அரசியல்வாதி. தமிழ்நாட்டுக்குள்ளே நாக்கை 2 நாக்கை கடிக்கான். பொடி நாக்கு பெரிய நாக்கை கடிச்சு கடிக்கான். கருன்னு கடிச்சிக்கிட்டு பார்க்கான். அப்போ இவனுக்கு என்ன செய்வார்? 2 கோழி குண்டை கசைக்கி விட்டுருவார். ஆணும் பெண்ணும் முக்கால்